இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயும் போல் சூடான சாதம், ஒயிட் ரைஸ். இது வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு குழம்பு, வத்த குழம்பு. நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது சும்மா மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் தட்டி போட்ட ரசம். இது பாவக்காய் ஃப்ரை. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் போட்டு கொஞ்சம் சாலோ ஃப்ரை பண்ணுறது. இது முட்டைக்கோஸ், கேரட் போட்டு பொரியல், கெட்டி தயிர், அப்போது வீட்டில் பண்ண உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய். எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு பார்த்துடலாம். எப்பயும் போல் சூடான சாதம், தட்டைப்பயிறு பொரிச்ச குழம்பு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி செய்கிறது தான். தேங்காயும் சோம்பு அரைச்சி ஊற்றி தட்டைப்பயிறு கூட கொத்தவரங்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பாவக்காய், அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், கத்திரிக்காயும் கொத்தவரங்காவும். இப்போ கத்திரிக்காய் பொரியல். இது சுரைக்காய் கூட்டு. தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கி பண்ணுது. வெயில் காலத்தை தினமும் ஒரு தண்ணி காயின்றனால இன்றைக்கி சுரக்காய் கூட்டு, மோர், இப்போ வீட்டில் பண்ண மாவோடு ஊறுகாய். இப்போ எப்பயும் போல் மாம்பழம் சம்மன்றனால தான் எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. இது நார்மல் பொன்னி ரைஸில் பண்ணது. பொன்னி ரைஸ் ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டு அப்புறம் எல்லா காயும் வதக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது. அதோட சைடிஷ் பார்த்திங்கன்னா ஆலு ஃப்ரை. இது தண்ணி, கஞ்சி தண்ணி, அதாவது பழைய சாதத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோல, அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு இந்த சம்மருக்கு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மத்தியான நேரத்தில். அப்போ அந்த பழைய சாதத்தில் கொஞ்சமாக பால் விட்டு தயிர் விட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். அப்புறம் மாம்பழம் இல்லாமல் எப்படி சம்மரில், இது கொஞ்சம் மாம்பழம். அப்புறம் இது ரைத்தா. இன்றைக்கி ரைத்தாவுக்கு நான் குக்கும்பர் போட்டேன். எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சூடான சாதம். அப்புறம் இது பூண்டு தட்டி போட்டு, அதாவது தோலோடு பூண்டு தட்டி போட்டு தக்காளி பருப்பு ரசம், நல்லா சூடாக கமகமன்னு. இது பீட்ரூட் பொரியல். நெக்ஸ்ட்டு தேங்காய் நிறைய போட்டு பண்ணது. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் நிறைய போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது தினம் ஒரு தண்ணிக்காய் சம்மன்றனால இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டு, பெரிய வெள்ளரிக்காய் கூட்டு. இப்போ சாதத்தை நல்லா தாளித்து வச்சிட்டேன். அப்புறம் மாம்பழம், இது தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், கொஞ்சமாக தயிர். இதான் எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். எப்பயும் போல் சூடான சாதம். ஃபஸ்ட்டு இது முள்ளங்கி, கேரட், கத்திரிக்காய், குடமிளகாலாம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வெண்டைக்காய் பொரியல். ஃப்ரை கிடையாது, பொரியல், தேங்காயெல்லாம் போட்டு. இப்போ தக்காளி மிளகு ரசம், அது பருப்பு ரசம். போல் எப்பயும் போல் தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிள் சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலில் ப்ளீஸ். ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சூடான சாதம். நெக்ஸ்ட் இது வெண்டைக்காய் புளி குழம்பு. வெண்டைக்காய் வதக்கி புளி கரைச்சி விட்டு பண்ணுறது புளி குழம்பு. இது கொத்தவரங்காய் உசிலி. கொத்தவரங்காய் எப்படி பண்ணால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உசிலி எல்லாருக்குமே பிடிக்கும் மேக்ஸிமம். இது கொத்தவரங்காய், அப்புறம் கத்திரிக்காய், தட்டைப்பயிரெலாம் போட்டு கூட்டு, தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு. ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தட்டைப்பயிறு அப்புறம் கத்திரிக்காய், கொத்தவரங்காய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் தயிர், ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம்.
சூடான சாதம். இது சாதத்தில் பிசைஞ்சிக்கிறதுக்கு பருப்பு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவரைக்காவும் கொத்தவரங்காயும் போட்டு பொரியல். இது லெமன் ரசம், புளிப்பில்லாத லெமன் ரசம். இது சௌச்சௌ கூட்டு. அடிக்கிற வெயிலுக்கு தினம் ஒரு தண்ணி காயின்ற மாதிரி இன்றைக்கி சௌச்சௌ கூட்டு. இது கொத்தவரங்காய் அவரைக்காய் போட்டு பொரியல். நிறைய தேங்காய் போடணும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டி தயிர், எப்பயும் போல் மாம்பழம். இது 2 நாள் முன்னாடி பண்ண பீர்க்கங்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. 2 நாளாக வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் வீட்டில். கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.